விஜய்க்காக காவேரி அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, சூப்பராக டிஷ் எல்லாம் தயார் பண்ணிட்டுருக்காங்க. அப்போ வந்து விஜய்க்கு வந்து என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு காவேரி வந்து இதெல்லாம் பிடிக்குமா அப்படின்றாங்க. சரி நான் சமைச்சுன்றாங்க. ஒரு நிமிஷம் அத்தை அப்படின்னா விஜய் வந்து சொல்கிறாரு. அதை கேட்டுட்டு என்ன தம்பி உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும்னா சொல்லுங்கள் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அத்தை, நம்ம வீட்டில் எல்லோரும் என்ன சாப்பிட்றாங்களோ அதையே நானும் சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு ஸ்பெஷலாக ஒன்றும் வேணாம், காவேரி கூட இருக்கிறதே எனக்கு ஸ்பெஷல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன தம்பி இப்படிலாம் சொல்லிட்டீங்க, இருந்தாலும் நீங்கள் உங்கள் வீட்டில் என்னென்னமோ சாப்பிட்ருப்பீங்க, இங்கே வந்து உங்களுக்கு அப்படி இல்லைன்னா எல்லாருக்கும் கஷ்டமாக இருக்கும்ல தம்பி அப்படின்னாங்க. இங்கே பாருங்கள் அத்தை ப்ளீஸ் அத்தை, இந்த குடும்பத்தில் ஒருத்தனா என்ன நினைக்கிறீங்கன்னா அப்போ எல்லோரும் சாப்பிட்றத நானும் சாப்பிட்ணும், அந்த மாதிரி தான் நீங்கள் எனக்கு கொடுக்கணும் புரியுதா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. எவ்வளோ நல்ல பையனாக இருக்கார் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பாட்டியும் வந்து அவங்க வந்து சாரதாவும். அடுத்து வந்து விஜய்க்கு வந்து வாங்க சாப்பிட்லான்னா எல்லாருக்கூடயும் நான் உட்காந்து தான் சாப்பிடுவேன், தனியாலாம் சாப்பிட மாட்டேன். சரி எங்கே அவர் போயிட்டாரு அப்படின்னோடனே இப்போ வந்துடுவாங்க கடையை அடிச்சுட்டு 2 பேரும் அப்படின்றாங்க. நீங்கள் சாப்பிடுங்க தம்பி அப்படின்னோடனே இல்லை அவங்க 2 பேரும் வந்துட்டோம், எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாமே, தனியாக சாப்பிட எனக்கு கஷ்டமாக இருக்குது, இவ்வளோ நாள் நான் தனியாக தானே சாப்பிட்டுட்டு இருந்தேன், அப்போல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது, இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் கிடச்சிருக்கு, அதனால் எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னோடனே தம்பிக்கு நீ வேணால் ரூமில் எடுத்து போய் கொடுறீ அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாரு. அவர் எல்லாரும் கூட வந்து சாப்பிடத்தாமா ஆசைப்படுறாரு அப்படின்னோடனே சரி காவேரி அப்படின்றாங்க. அடுத்து வந்து குமரனும் வந்து கங்காவும் வராங்க. அவங்க 2 பேரும் வந்தோடனே சாப்பிடுவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இம்மா அவருக்கு கொடுத்துட வேண்டியதுமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, அந்த தம்பி தான் எல்லோரும் கூட சேர்ந்து சாப்பிட ஆசைப்பட்டுச்சு, விஜய் உங்களுக்கு வேணால் நான் வந்து வேறு ஏதாவது வாங்கிட்டு வந்து தரட்டுமா அப்படின்றாரு குமரன். அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, இதுவே எனக்கு போதும் அப்படின்னாங்க. வந்து சரி சப்பாத்தி தம்பிக்கு எடுத்து வை அப்படின்றாங்க. எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அப்போ ரொம்ப சந்தோஷமாக வந்து விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அம்மா அப்படியே வந்து ஆச்சரியமாக விஜயை பார்க்குறாங்க. அடுத்து வந்து சரி ஓகே எல்லோரும் போயிட்டு ரூமுக்கு போங்க அப்படின்னோடனே ஐயோ இப்போ இருக்கிறதே ஒரு ரூம் தான், இது கங்காவும் குமரனும் இருக்காங்க, இப்போ இவங்க 2 பேர் எங்கே தங்க வைக்கிறது அப்படின்னோடனே கங்கா வந்தம்மா இன்னொரு ரூம் ஒன்று இருக்குல்ல அவங்களோடது, அங்கே போய் நாங்கள் தங்கிக்கிறோமா அப்படின்னு. என்னடி சொல்கிற அப்படின்னோடனே வயிற்று பிள்ளை கரைச்சி அங்கே எப்படி தங்க வைக்க முடியும், ஏமா என்னோட காவேரி தாம்மா ரொம்ப வயிற்று பிள்ளை கரைச்சி, காவேரி தான் அந்த ரூமில் இருக்கா, நான் இங்கே தானே இருக்க போகிறேன், அதான் அவர் இருக்கார்ல நாங்கள் பார்த்துக்குறோமா அப்படின்றாங்க. உடனே வந்து விஜய் வந்து வெளியே வந்து ஹாலில் வந்து படுக்கிறாரு. தம்பி நீங்கள் உள்ளே போய் படுங்க தம்பி அப்படின்னோடனே பரவாயில்லைங்க அப்படின்றாரு. இல்லை தம்பி சொன்னால் கேளுங்க, அவங்க 2 பேரும் அங்கே போயிட்டாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்னால் உங்கள் எல்லாருக்கும் கஷ்டம் இல்லைன்ற விஜய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு விஜயும் வந்து ரூமுக்கு போகிறாரு. இங்கே வந்து விஜய் வந்து வீட்டில் இருக்கிறதால ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறாங்க. வந்து நர்மதா வந்து விஜய் கிட்ட ரொம்ப நல்லா பேசுகிறாங்க. உடனே வந்து விஜய் சொல்கிறாரு, நர்மதா உனக்கு என்ன ப்ராஜெக்ட்னாலும் நாளே படிங்க, நீங்கள் இங்கேயே இருக்க போகிறீங்களா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நர்மதா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இங்கே காவேரி வந்து வராங்க. பால் எடுத்துகிட்டு விஜய்க்கு பால் எடுத்து கொடுக்குறேன் தான் குடி, முதல்ல நீ தான் காவேரி குடிக்கணும், நான்லாம் அப்புறம் தான், குட்டி பாப்பாவுக்கும் நீயும் சேர்த்து குடிக்கணும் அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, எங்கள் அம்மா எனக்கு நிறைய கொடுத்துட்டாங்க, எல்லாம் குடிச்சிட்ட, பால் குடித்தா ஒரு மாதிரி இருக்குங்க, அதனால் எனக்கு வேணாங்க அப்படின்றாங்க. அதெல்லாம் தெரியாது குடிச்சு தான் ஆகணுன்றாரு. இல்லைங்க நான் இப்போ தான் குடிச்சிட்டு வந்தேன், நீங்கள் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பண்ணுறாங்க. அடுத்து வந்து காவேரி விஜய் தூங்க போகிறாங்க. அப்போ காவேரி வந்து விஜயோட தோளில் வந்து சாயிறாங்க. அப்போ விஜய் வந்து நல்லா கிட்ட வா காவேரி அப்படின்னு சொல்கிறாரு. உன்னே நல்லா கிட்ட வராங்க. உன்னை கிட்ட வாடி, என்ன இவ்வளோ தூரமாக இருக்க அப்படின்றாரு. ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா, பின்ன என்னவா ஒரே ஒரு நாள் தான் நம்ம அப்படிலாம் இருந்தோம், இப்போ இந்த 2வது நாள் அப்படின்னோடனே ஏங்க நம்ம இடையில பாப்பா இருக்குது மறந்துட்டிங்களா அப்படின்றாங்க. பாப்பா வேறு இருக்குல்ல, ஆமாம் பின்ன பாப்பா பிறக்க வரைக்கும் நீங்கள் என் பக்கத்தில் கூட வரக்கூடாது, சரி போனால் போச்சே பாவமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து படுத்தா ஓவராக பண்ணுறீங்களா, அவ்வளோதான் உங்களை சொல்லிட்டேன். சரிம்மா ரொமான்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஆனால் இருந்தாலும் உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூக்கணும் போல இருக்குது காவேரி, இனிமேட்டு எப்போவுமே என்னை கட்டி பிடிச்சி நீங்கள் தூங்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தோல் சாதிச்சுக்கிறாங்க விஜயை. அப்படியே 2 பேரும் ஹக் பண்ணிவிட்டு தன்னை மறந்து தூங்குறாங்க விஜயும் காவேரி.